வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிளுக்கு வந்து டயர் லைட் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 20 ரூபா செலவில் வந்து நீங்களே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நைட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைக்கிள் டயர் லைட் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சைக்கிள் டயர் லைட் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளூ ஸ்டிக் வந்து தேவை. ஒரு க்ளூ ஸ்டிக் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட் வந்து ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். ஸோ அதுக்காக வந்து க்ளூ ஸ்டிக் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட் வந்து கலராக எரியிற மாதிரி உள்ள எல்இடி லைட் வந்து வாங்கிக்கோங்க. அதுதான் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் வந்து தேவை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி அண்டு அதோட கனெக்டர் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஃபியூஸ் வந்து அடிக்காமல் இருக்கிறதுக்காக 1K ரெசிஸ்டர் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ₹1 தான் ரேட்டு. இது வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. அப்போனா தான் வந்து லைட் வந்து 9 வோல்ட்டு கொடுக்கும்போது ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இது இருந்தாலே போதும், நம்மளுக்கு சூப்பராக வந்து நம்ம பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த க்ளூ ஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பாதியாக வந்து வெட்டிக்கோங்க. இது வந்து நான் ஒன் சைடு வந்து டயர் லைட்டு தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் 2 சைடும் செட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு க்ளூ ஸ்டிக்கையும் வெட்டிக்கோங்க. மொத்தம் 4 இது தேவை இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாதியாக வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒருக்க வந்து எல்இடியை வந்து செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக எரியுதா அப்படின்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக இது வந்து நல்லாவே கரெக்டாகவே எரியுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் அயனை நான் யூஸ் பண்ணி உள்ளக்க வந்து இந்த மாதிரி ஹோல் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வச்சிங்கனாலே போதும், க்ளூ வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். அதுக்கடுத்து வந்து நீங்கள் லைட்டை வந்து உள்ளக்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டட் ஆயிரும். அதுக்கடுத்து எடுக்க முடியாது, அந்த லெவலுக்கு வந்து நல்லா ஃபிட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் க்ளூ வந்து எவ்வளோ மெல்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டை வந்து இந்த மாதிரி உள்ளக்க வந்து கரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரியும் போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அழகாக வந்து எரியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே வந்து இன்னொரு இதுலேயும் இந்த மாதிரி பண்ணி எல்இடி லைட்டை வந்து ஃபிட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டீங்கனாலே போதும், நம்மளுக்கு வந்து லைட் வந்து செட் ஆயிரும். அவ்வளோதான். இந்த இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1K ரெசிஸ்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஏதாவது ஒன் சைடு வந்து 1K ரெசிஸ்டர் வந்து சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்மளுக்கு வந்து 9 வோல்ட்டுக்கு வந்து கொடுக்கும் போல் அதில் வந்து லைட்டு வந்து ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். லைட்னா உடனே லைட் வந்து ஃபியூஸ் ஆயிரும். அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி 2 இதுக்குமே கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கனெக்ஷன். இப்போ வந்து நான் 2 இதுக்குமே கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நார்மலாக வந்து செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லாவே எரியுது. இதை வந்து நைட்டில் வந்து பார்த்திங்கன்னு நினச்சிக்கோங்களேன், நைட்டு வந்து இந்த எஃபெக்ட் வந்து சூப்பராகவே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த இதுக்கே வந்து லைட்டாக வந்து ஃபுல்லாகவே எப்படி எரியுதுன்னு பாருங்கள் லைட்டு. இப்போ வந்து நைட் எஃபெக்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். அந்த ஃபுல்லாகவே நம்மளுக்கு க்ளூ இருக்கிற சேஃப் எல்லாமே நான் வந்து நல்லா பிரைட்டாக சூப்பராக எரியும். உங்களுக்கு வந்து ஒரு லைட்டு மாதிரியே செட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் இந்த இதில் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம், நல்லா எரியும். அதுக்கடுத்து நம்ம வந்து பேசிக் கனெக்ஷன்ஸ் தான். நம்ம வந்து 9 வோல்ட் பேட்டரியில் கனெக்டரை ஃபிட் பண்ணி ஒரு சுவிட்சை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக வந்து அதில் வந்து ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு இந்த கனெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த கனெக்ஷனில் 2 வயரை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 இது இருக்குது. ஸோ அதனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் நம்ம ஃபிட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 இது நம்மளுக்கு வந்து வயரை வந்து தேவை. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நல்லா டேப் சுற்றிக்கோங்க. நல்லா சுற்றுனதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1K ரெசிஸ்டரை வந்து நல்லா இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு அதுக்கு 2 கனெக்ஷன் வயரை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் 2 வயர் கனெக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா முறுக்கி விட்டுட்டு அதை வந்து நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பேசிக் கனெக்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும் இது. ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியோடையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க, 2யும் சேர்த்து வச்சு. இந்த மாதிரி எல்லா வயர்ஸையும் 2 கனெக்ஷன் வர மாதிரி வந்து வச்சு நல்லா முறுக்கி விட்டுட்டு டேப் போட்டு நல்லா சுற்றி ஒட்டிடுங்க. அப்போ போல் வந்து ஒரு சுவிட்ச் வந்து போட்டால் 2 இதுலேயும் வந்து நம்ம லைட் எரியிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட்டோட நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். 2 கனெக்ஷனையுமே எல்இடி லைட்டோட கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2 கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்தாச்சு. இதே மாதிரியே இன்னொன்றுக்கும் கொடுத்துக்கோங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி டேப் வந்து சுற்றி நல்லா ஒட்டிடுங்க. இப்படி ஒட்டிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லா இதுவும் வந்து ஃபிட் ஆயிரும். அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சுவிட்ச் வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கரெக்டாகவும் லைட் எரியுதானும் செக் பண்ணிக்கோங்க.
அவ்வளவுதான். இப்போ வந்து இதே மாதிரியே இந்த டைரெக்ஷனில் இந்த இதுலேயும் வந்து இதே கனெக்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ரெண்டுமே சூப்பராக வந்து எரியுது. ஒன்று வந்து ஃபுல்லாக ரெட்டு மட்டும் வச்சுருக்கேன், ஒன்று வந்து பிளிங்க் ஆகி எரியிற மாதிரி ஒரு லைட் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த சைக்கிளில் தான் ஃபிட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஆல்ரெடி 2 ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இந்த சைக்கிளில். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைனமோ லைட்டு. டைனமோ வந்து இந்த பாருங்கள் ஃபிட் பண்ணியிருப்போம். டைனமோ ஃபிட் பண்ணி சைக்கிள் ஓட்டும் போல வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஹெட்லைட் வந்து ஒன்று ஃபிட் பண்ணி அதில் வந்து எரியிற மாதிரி செஞ்சுருப்போம். இந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் வந்து போய் பார்த்துக்கோங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா பிரேக் லைட்டும் நம்ம ஃபிட் பண்ணியிருப்போம். பிரேக் லைட் வந்து பிரேக் வந்து பிடிக்கும் போல வந்து நம்மளுக்கு லைட் எரியும், அந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கோம். இதுவும் நல்லாயிருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். அது போக வந்து இப்போ வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அந்த பேட்ரி இருக்குது பார்த்திங்களா, பேட்டரியை வந்து சைக்கிளுக்கு சென்டரில் வந்து அந்த இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வச்சு பார்த்துக்கோங்க. இதை வந்து க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டாது. ஸோ அதுக்காக வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த கட்டுக்கம்பி இருக்குது பார்த்திங்களா, கட்டுக்கம்பியை வச்சு தான் முறுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கட்டுக்கம்பி இந்த லெவலுக்கு வந்து நான் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா உள்ளக்க வந்து வச்சு முறுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி முறுக்கி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே விழுகாது, நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து முறுக்கி விட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் வந்து நம்ம மேலே கனெக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ஃபிட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா வந்து முறுக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து எல்இடி லைட்டு வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைரெக்ஷனில் உள்ளக்கிருந்து வயரை வந்து எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து கட்டுக்கம்பியை வச்சு நல்லா வச்சு முறுக்கி விட்டாலே போதும். க்ளூ வந்து நல்லா வந்து கொஞ்சம் அமுங்கும். அப்பங்கும் போல் நல்லா ஃபிட் ஆயிரும். இந்த மாதிரி வச்சு நல்லா ஃபிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இன்னொரு கட்டுக்கம்பியும் கீழே வந்து வச்சுக்கோங்க. அப்பங்கும் போல் வந்து உங்களுக்கு எப்போயுமே விழுகாது, எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் வந்து விழுகாது. இதே மாதிரி இன்னொரு டைரெக்ஷன்லேயும் வந்து இதே மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டயர் லைட் வந்து சூப்பராக வந்து ஃபிட் ஆயிரும். இதையும் கீழே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வயரைனா நீட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டேப் சுற்றி ஒட்டிடுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா சிக்காமல் இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வச்சு நல்லா ஒட்டிடுங்க. அவ்வளோதான். ஒட்டிட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். அதுபோக வந்து சுற்றியும் பார்த்துக்கோங்க. சுற்றி பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அது கரெக்டாக இருக்கா ஒர்க் ஆகுதா அப்படின்னு. இப்போ வந்து நான் லைட்டாக வந்து சுற்றி பார்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எதுவுமே வந்து ஒட்டலை, எதுவும் இடிக்கலை, எதுவும் இன்டரப்ட் இல்லாமல் நல்லா சுற்றுது. இந்த மாதிரி இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதை வந்து நான் நைட்டு வந்து செக் பண்ண முடியல. ஸோ அதனால் வீட்டுக்குள்ளே வந்து வச்சு தான் இதை டெஸ்ட் பண்ண போகிறேன். லைட்டானா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி எல்லா இதையும் பூட்டிட்டு நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எரியுது எல்லாமே. இப்போ வந்து சுற்றி பார்க்கலாம் எப்படி வந்து சூப்பராக வருதா இல்லையா அப்படின்னு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது நீங்கள் நைட் நேரம் வந்து ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அந்த க்ளூ ஸ்டிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்து வந்து அதிகமாக வச்சிங்க அப்படின்னா சைக்கிள் ஃபுல்லாகவே அந்த இது சுற்றுறது சூப்பராக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.